என்ன இருக்குன்னு பட் அங்க இருந்து நீங்க பாருங்க. ஒரு 19 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் வந்து ஒரு விபத்து காரணமாக முழுவதுமாக கை துண்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து உடனே அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பேஷண்ட் கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே நம்ம சைட்ல இருந்து நம்ம டீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, எமர்ஜென்சி டீம், ஹாஸ்பிட்டல் தியேட்டர் டீம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, பேஷண்ட்டுக்கு டீம், அட்டெண்டர் டீம், இந்த மாதிரி அந்த கட்டான பகுதியை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். கொடுத்த உடனே அவங்க ஒரு 1/2 அன் ஹவர்ல இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. 12:45 அடிபட்டுச்சு. ஒரு 1.25 அனுசரிச்சு பேஷண்ட் இங்கே வந்தாங்க. இமீடியட்டாக பேஷண்ட் இங்கே வந்த உடனே நாங்கள் அனஸ்தீசியா, அதாவது பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக அனஸ்தீசியா இங்கே எமர்ஜென்சிலேயே வச்சு கொடுத்துட்டு நம்ம ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் விஜயானந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரத்த ஓட்டம் வந்து அந்த கட்டான பகுதி வரைக்கும் வருதுங்கிறத உறுதிப்படுத்தின உடனே பேஷண்ட்டை வந்து அந்த தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் இமீடியட்டாக ஒரு 1/2 அன் ஹவரில் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் அறுவை சிகிச்சை ஆரம்பிச்சு அறுவை சிகிச்சை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 1 மணி நேரம், அதாவது விபத்து நடந்த டைம்லேருந்து ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள வெற்றிகரமாக அவரோட ரத்த நாளங்கள் இணைக்கப்பட்டு ரத்த ஓட்டம் திரும்ப கொண்டு வந்தாச்சு கைக்கு. 19 வயது மதிக்கத்தக்கோட அந்த சிறுவனுக்கு விபத்து ஏற்பட்டதுன்னு சொன்ன உடனே சார் இமீடியட்டா ஃபோன் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணாருங்க. சார் சொன்ன மாதிரி எல்லாமே கோஆர்டினேட்டடா பக்காவா எப்படி பண்ணணும், எப்படி அந்த கையை கொண்டு வரணும், எப்படிலாம் ஆப்ரேஷனிங் டீமை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், தியேட்டர்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரெடி பண்ணணும்னு சொல்லும்போது குயிக்கா அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்த உடனே இமீடியட்டா அந்த சர்ஜரி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி 3 மணி நேரத்துக்குள்ள விபத்து நடந்ததுல 3 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம திரும்ப கொண்டு வந்துட்டோம். இது போன்ற இந்த மேஜர் ரீபிளான்டேஷன் சொல்லுவோம், அதாவது மணிக்கட்டுக்கு மேல முழங்கைக்கு மேல நடக்கக்கூடிய துண்டித்த பாகங்கள் இணைக்கிறது வந்து மேஜர் ரீபிளான்டேஷன் சொல்லுவோம். அதுல வந்து ரத்த ஓட்டம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம கொண்டு வர்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கைக்கும் நல்லது, பேஷண்டோட உயிருக்கும் நல்லது. இந்த பேஷண்ட் உள்ள வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்டோட முதல் உயிர்காக்கும் சிகிச்சையா முதற்கட்ட முழுமையான வலி நிவாரணம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்கிற அந்த ஸ்கேன் மிஷினோட உதவியின் மூலம் அந்த கைக்கு சப்ளை ஆகிற நரம்புகளுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து பிளாக் கொடுத்தோம். அதுலேயே அந்த பேஷண்ட்டுக்கு முதல் வலி நிவாரணம் கிடைச்சது. அந்த வலி நிவாரணம் கிடைச்ச அதுலேயே அந்த அனஸ்தீசியாவையே நம்ம பயன்படுத்தி முதல்ல வந்து தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த பையன் சாப்பிட்ட நேரம், வயிறு எவ்வளவு நேரமா காலியா இருக்கு, இதெல்லாம் தெரியாம முழு மயக்கங்கிறது எப்பவுமே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு நவீனமான முறையில நம்மளால இந்த நரம்புகளை பிளாக் பண்ணக்கூடிய செயலை இங்க நம்மளால செய்ய முடிஞ்சனால நம்ம இந்த தாமதத்தையும் அறுவை சிகிச்சைக்குள்ள எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி அறுவை சிகிச்சையை கொண்டு செலுத்தணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.